ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2024 எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் ஹாரர் மூவி தான் பார்க். இந்த பார்க் திரைப்படம் வந்து பிளாக் ஷிப் அப்படிங்கிற ஓடிடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பார்க்கை காட்டுறாங்க. ஸோ இந்த பார்க்கில் ஒரு சில சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் இப்போ அந்த பார்க் பூட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. இந்த சைடில் படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கோயிலில் வச்சு அறிமுகமாகி பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே காதல் வர துரத்தி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் ஹீரோயினோட அந்த கடையிலே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டிஷ் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. ஸோ காஞ்சனாக்கா வீட்டில் போய் டிஷ் கனெக்ஷன் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முனியண்ணன் வீட்டில் போய் முனியண்ணன் யார், ஏன்னா அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பழைய ஹாரர் மூவியோட அந்த டெம்ப்ளேட் அந்த டைட்டில்லாம் வந்து ஸ்பூஃப் கொடுக்குறாங்களாம். இப்படி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் ஹீரோவும் ஹீரோயினும் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இழுன்னு எழுத்துட்டாங்க. இதுக்கு இடையில வர ஒரு சீனு, அங்கங்கே ஒரு வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கு கிட்டக்க வந்து ஒன்று கடிக்கிற மாதிரியான சீனு. அங்கே வந்து அதுவும் அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பப்போ குடிகாரர் 2 பேர் வந்து அனுப்பானுங்க. அங்கே பார்க்கில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சீனை காமிச்சிக்கிட்டு, பிகாஸ் இப்படிப்பட்ட அமானுஷமான பார்க்குக்கு நம்ம ஹீரோயினும் வந்து மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிருது. அதுக்கு ஏற்ற மாதிரியே 2 ஹீரோயினும் ஒரு பிரச்சனை காரணமாக பார்க்குக்கு உள்ளுக்குள்ள வந்து உள்ள அந்த பிரச்சனைக்கு மூலமாக உள்ளே வந்தவங்களுக்கு அவங்க உடம்புக்குள்ள அந்த 2 பேய் போய் என்னென்ன பண்ணுது, அந்த பேய் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும், இதெல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃபை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2 பேய்கள் வந்து பார்த்தீங்கன்னா கறி சாப்பிடுமா, அதுக்காக படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினும் கறியே சாப்பிட மாட்டான் உங்களே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஹோட்டலில் வந்து பேசிக்க மாதிரியான சின்ன சின்ன சீன்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராகிங்கான ஒரு படம் தான். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சத்தியமாக சொல்ல முடியல. ஆனால் உண்மைக்கும் மக்கள் மத்தியில் இந்த ஹாரர் மூவிக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹாரர் மூவியை எடுத்து தள்ளுன்னு தள்ளுறாங்க. அதில் ஒரு 10 படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் ஒரு படம் தான் ஹாரர் மூவி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. 10வது வரைக்கும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹாரர் மூவி அப்படின்னா ஹாரர் மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு நடுவில் வந்து அங்கங்கே வர சாங்ஸ்லாம் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல. பார்க்கறதுக்கு தனியாக வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு படம் பெய்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த சாங்ஸ்லாம் இப்போதைக்கு வேணாம். ஏன்னா புது டெம்ப்ளேட்டுக்கு மாறுங்க அப்படிங்கிறத என்னோட பர்சனல் தாட். ஓவராலாக படம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அபோவ் அவரேஜான ஹாரர் த்ரில்லர் ட்ராமா. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்ட ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே பேயாக மாறினதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் ஹீரோயினும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாக இந்த படம் ஓரளவுக்கு ஓகேவாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடங்களில் நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபிங் ஒரு சில இடங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக இந்த பார்க் திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள்.